இந்த கார் இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த அது வியூ. இது சைடு போஸ், இது பேக் சைடு, இது இந்த சைடு. கீழே நம்ம எடுக்கிறக்காண்டி அடியில் எலும்புச்சம்பளம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ வாங்க கடைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கடைக்குள்ளே போய்க்கலாம். இங்கே தாங்க உட்காந்துருக்காங்க கார் வாங்குறதுக்கு. நம்ம போட்டுருவோம். அப்பா சைன் போடுறாங்க எங்கள் அப்பா பாருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்மில் நம்மளுக்கு சைன் போட சொல்கிறாங்க. சைன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடைக்குள்ளே இதுதாங்க ஃபுல் வியூ. சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அண்ணன் இதில் 1000 ஆக்சுவலி சொன்னால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கனவுங்க. நம்ம வந்து கார் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் சொல்லி எல்லாம் அப்போ சின்ன வயசுலேயே வாங்கணும்னு நினச்சோங்க. ஆனால் வாங்க முடியல. இப்போ எங்களுக்கு 10 வயசு ஆகி தான் நாங்கள் இப்போ வாங்குகிறோமே. அது ஒரு ஹாப்பிங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் எல்லோரும் முகத்தில் சந்தோஷம் பார்த்தீங்களா. நாங்கள் எல்லாம் அப்படியே வெளியே போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோங்க வெளியே கார் எடுத்துகிட்டு கிளம்புறக்காண்டி. கார் ஸ்டேரிங் எல்லாம் இருக்குது. அவ்வளோதான். என்ன பண்ண உச்சி வெயில் மண்டையை பழக்குதுங்க. ஆனால் நம்ம கார் சும்மா பலன்னு வெயிலில் ஒயிட் கலர்னால நல்லா தெரியுதுங்க கலர். வந்து அப்பாவுக்கு வந்து பொன்னாடை போற்றி எல்லாம் அது செய்ய போகிறாங்க. இப்போ பார்ப்போம் வாங்க எப்படி பொன்னாடை போற்றி எல்லாம் செய்கிறாங்கன்னு. வண்டிக்கிட்ட இப்போ நிற்க சொல்லியிருக்காங்க. பொன்னாடை போற்றிருக்காங்க. நம்மளுக்கு கார் கீ வேற அந்த வச்சு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா இப்போ கார் ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ள வியூவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளும் வாங்க உள்ள காருக்குள்ளே போயிடலாம். பாருங்க நம்ம காருக்குள்ளே ஏறிட்டோம். நம்ம காருக்குள்ளே மேலே லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நான் கார் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளே பண்ணுறாங்க. கார் எப்படி அது பண்ணால் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளே பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து கார் வாசனையாக இருக்குது. இப்போ அந்த ஒரு சென்ட் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. கார் கண்ணாடி டைப்னா சுற்றுற டைப். அதே மாதிரி மேலே எழுதிங்கன்னா பெட்ரோல் வந்துடும். நம்மளுக்கு பின்னாடி டிக்கி சைடு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க பாருங்க. நமக்கு அப்படியே நம்ம சீ பெல்ட்டும் ஓரமாக 2 சைடும் கொடுத்துருக்காங்க. எல்லா சைடும் நம்ம சீ பெல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க தான். நம்மளுக்கு ஏன் பின்னாடி நம்மளால இதை எடுத்து விட்டுட்டு திறந்தா கூட திறக்க முடியலன்னா பேபி லாக்கு இருக்காங்க இந்த கதவுல. அப்படி ஏதாச்சும் சப்போஸ் குழந்தைங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா போச்சுன்னு சொல்லி பேபி லாக் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.